ஒன்ன மட்டும் பகவான் எதிர்பார்க்கிறார். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே, அவன் காப்பாற்ற வரும்போது தடுக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா? இதைத்தான் அத்வேஷம், விலக்காமை என்று சொல்லுவோம். நாம் ஆறுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பகவானுக்கு அடிமைங்கிற புரிதல் வேணும். அடிமை அப்போதும் ஆண்டான் காப்பார், மறுக்க மாட்டார். அவர் காக்க வரும்போது உன்னால் காக்க வேண்டியவன் யான் என்று இசைய வேண்டும். இது இருந்துடுத்துன்னா பகவான் நம்மளை அவசியம் ரட்சிக்கிறார். ஆனா அது இல்லாமல் என்னை நானே காத்து கொள்ளுவேனேன்னு நாம் நினைக்கிறோம். ஓரோரு இடத்துலையும் நாமா முயற்சிகள் செய்து இது என்னால் தான் நடந்தது, இன்னி வரைக்கும் இருக்கிற வாழ்க்கையை நான் தான் ஏற்படுத்தின்னு இருக்கேன் என்று நினைக்கிறது தான் இந்த ஆத்மா அவனுடைய மயக்கத்துக்கே காரணமா இருக்கு. ஆனா பகவானோ உள்ளுக்குள்ள இருந்து எப்போதாவது நம்மை அனுமதிப்பார், அப்ப இவரை சென்று ரட்சித்து விடுவோம்னு காத்திருக்கிறாராம். அதனாலதான் புருஷ புராணா வெகு காலமா சர்வசாகம் ஹிருதிக்கு நிவிஷ்டா மத்த ஸ்மிருதிஞானம் அப்போகனஞ்ச, நம்முடைய ஞாபகமோ அறிவு ஏற்படுவதோ மறதியோ இதித்தனைக்கும் காரணமாக உள்ளுக்குள்ளே பகவான் உரைகிறான். ராஜன்னு அவனை அறிந்துகொள். சாட்சாத்து ஸ்வயஞ்சோதி, தானே எப்போதும் சோதி உருவாய் தானே பிரகாசிப்பவனாக அஜப் பரேஷா, அனைவரை காட்டிலும் ஈசனாய் எல்லாரையும் நியமிக்க கூடியவராக ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரையும் ஆணை செலுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கார். நாம ஆணையிடப்படுகிறோம்ங்கிறத புரிந்தோள். நாராயணஹா பகவான், அந்த பெருமானுக்கு இருக்கிற பேரை சொல்றேன், நாராயணஹா. நாரங்களுக்கெல்லாம் அயனம், நார கூட்டல் அயன நாராயண. இந்த சொல்லு ரொம்ப உயர்ந்த சொல். நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். நானும் சொன்னேன் நமருமுறவின் நமோ நாராயணமே என்ன அதே ஆழ்வாருடைய பாசுரம். நாராயணாம் அயனம் யஹ சஹா நாராயணஹா. நாரங்களுக்கெல்லாம் அயனம் யாரோ? நாரங்கள், நாரங்கள்னா என்ன? நாராக. இப்ப நானோ நீங்களோ இந்த என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காளோ இது இத்தனையோ எதுவா இருந்தாலும் நம்ம கண்ணால பார்க்கறதெல்லாம் நார. அதுக்கெல்லாம் அயனம், அதுக்கெல்லாம் ஆசிரியம், இருப்பிடம். இதெல்லாம் ஒரு இடத்துல இருக்க வேண்டாமா? இந்த புஸ்தகத்தை இந்த பலகை பிடிச்சுருக்கு, பலகையை கீழே கட்ட பிடிச்சுருக்கு, அதுதான் இந்த மேசை பிடிச்சுருக்கு, அதுவும் கீழே பூமி பிடிச்சுருக்கு. அப்போ ஒன்னொன்னுத்துக்கு ஆதாரம் இருக்கு. இது இத்தனைக்குமே ஒரு ஆதாரம் வேணும் இல்லையோ? எதையும் தாங்குவதற்கு ஒன்று வேணும். அப்படி கடைசியா தாங்குபவன் தான் பிரம்மம். அயனம்னு அர்த்தம். அப்ப நாரங்களுக்கெல்லாம் அயனம், நாரங்களுக்கெல்லாம் இருப்பிடம், தாங்குமிடம். அதனாலதான் நாராயணன் அவருக்கு திருநாமம். இன்னொரு அர்த்தம் உண்டு. நாராகா அயனம் எஸ்எஸ்ஹா நாராயணா. நாரங்கள் அனைத்தும் யாருக்கு இருப்பிடமோ அவன் நாராயணன்னு கொண்டாடப்படுகிறான். இப்ப ரெண்டு அர்த்தம் பார்க்க போறோம். ஒன்னும் நாம ஆத்மாக்கள் பலர், சரீரம் பல, புஸ்தகம், மணிக்கட்டு, புஸ்தகம், இந்த கீழே இருக்கிற பூமி, மின் விசிறி, மின் விளக்கு, மண்டபம், கோபுரம், பிராகாரம், இவை அனைத்து நாரங்கள். பகவானை தவிர மற்றெல்லாம் நார சப்தத்துக்குள்ள அடக்கம். இந்த நாரங்களுக்கெல்லாம் அயனம், இருப்பிடமாக இருக்கிறார். இன்னொன்னு சொல்லலாமே, இப்போ இருப்பிடமாக இருக்கிறார்னுட்டா அப்ப தாங்கின்னு இருக்காருன்னு அர்த்தம். நான் ஒரு பொருளை எடுத்து என் கையில வைக்கிறேன், இந்த பொருளுக்கு இந்த கை ஆசிரியம், இருப்பிடம், அப்ப இதுதான் தாங்கிறதுன்னு அர்த்தம். இதே அடுத்த பொருளுக்கு போனோம்னா நாராகா அயனம் எஸ்எஸ்ஹா நாராயணா. நாரங்களெல்லாம் யாருக்கு இருப்பிடமோ அப்படின்னா நம்ம ஒத்தத்திற்குள்ளேயே அவர் இருக்கிறார்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் தஞ்சமா ஆதாரமா அவரை அடைஞ்சிருக்கோம். அப்ப நம்மள அவர் தாங்குறார்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தில் அவர் நமக்குள் இருக்கிறார்னா நம்ம ஒத்தத்திற்குள்ளும் அவர் உரைகிறார். அப்படின்னா நாம் அவரை தாங்குறோம்னு அர்த்தம் அல்ல. நமக்கு உள்ளே இருந்து நம்மை நியமிக்கிறார், நம்மை ஆணையிடுகிறார், ஆட்சி செலுத்துகிறார்னு பொருள். அப்ப ஆதார ஆதேய பாவம் ஒண்ணு, நியந்திரு நியாமிய பாவம் உண்டு. ஒரு பக்கத்துல நம்ம எல்லாரையும் தாங்குறார், இன்னொரு பக்கத்துல நமக்குள்ளேயே புகுந்து இருக்கிறார். நாராயணோ பகவான் வாசுதேவா ஸ்வமாயையா ஆத்மன்யதீயமான யதா நிலஹ ஸ்தாவர ஜங்கமானாம் ஆத்மஸ்வரூபேண வினிஷ்ட நிவிஷ்ட ஈசேத் ஏவம் பரோ பகவான் வாசுதேவா க்ஷேத்ரஜ்ஞ ஆத்மேதம் அனுப்பிரவிஷ்டா. இப்படி வாசுதேவன் அனைத்திடத்திலும் உரையக்கூடியவன், நமக்குள்ளும் உறைந்திருக்கிறான்னு உணர்ந்து கொள். அதை உணராத வரைக்கும் சரீரம் ஆத்மா வேறுபாடு தெரிய போறதில்லை. இவ்வாத்மா ஒருத்தரால் செலுத்தப்படுகிறார்னு புரியாது. அப்ப நாம் அனைவரும் வியாபிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அனைவரும் பகவானாலே நியமிக்கப்படுகிறோம். நம்முடைய ஓரோரு அசைவும் அவனுடைய நியமனத்தால் இவ்வுலகம் படைக்கப்பட்டிருக்கிறபடியால தான். இத்தை அறிஞ்சுட்டோம்னால் சம்சாரத்திலிருந்து வெளியில வருவதற்கு வழி உண்டு. இதை அறியாமல் போனால் என்ன கர்மங்களை புரிந்து என்ன பிராயச்சித்தங்கள் பண்ணாலும்
சம்சாரம் என்னும் பெரும் காட்டிலிருந்து வெளியே வருவதற்கே இயலாது. ஆகையால் ராஜன்னு, நீ ஆத்மா, உன் சரீரம் அழியக்கூடியது, உன் ஆத்மாவையே உடையவன் பரமாத்மா, அவர் உனக்குள் உழல்கிறார், எப்போதும் இருக்கிறார், காப்பாற்ற நாள் தேடி இருக்கிறார், அவரை இசைவோம் என்று முதலில் தெரிந்து கொள். தன்னடையே சம்சாரம் உன்னை விட்டு விலகும். இன்னும் மேலும் அழகான பல கருத்துக்களை சொல்றார், பார்ப்போம்.